பேசுறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்சி பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது எப்படி குவாலிட்டியாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியாக அப்லோட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபைல் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஃபைல் சைஸும் குறைச்சிட்டு குவாலிட்டியும் லாஸ் ஆகாமல் எப்படி வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது நான் ஒரு டெமோ காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே நான் வந்து கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணி தான் நான் எடிட் பண்ணுறேன். ஸோ நான் எப்படின்னு ஒரு டெமோ காட்டுறேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கைன் மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபைல் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற ஃபைல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு டெமோக்கு வந்து இந்த ஃபைல் வந்து நான் எடுத்து காட்டுறேன். நீங்கள் உங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். உங்கள் வீடியோவே குவாலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம என்ன தான் 4Kக்கு மேலே ரெசல்யூஷனுக்கு மேலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதோட குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீடியோ வந்து குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்து டெமோ காட்டுறேன். பிகாஸ் நான் நிறைய எடுத்தேன்னா ஃபைல் சைஸ் அதிகமாகும், எக்ஸ்போர்ட் பண்ண லேட் ஆகும். ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போட முடியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நான் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ரெசல்யூஷன் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் எல்லாமே நான் வந்து 1080 தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஸோ 60 ரேட் ஃப்ரேம் ரேட் வந்து 60 ரேட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 1440 உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் 1080க்கு தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 29 MB இருக்குது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபைல் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களோட ஃபைல் வந்து குவாலிட்டியாக வச்சுக்கோங்க. உங்கள் ஃபைல் குவாலிட்டியாக இருந்தால் தான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி வந்து லாஸ் ஆகும். ஸோ இப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் அங்கேயும் கொஞ்சம் குவாலிட்டி லாஸ் ஆகும். ஸோ நமக்கு ஃபைலுக்கு ஏற்ற அந்த குவாலிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபைல் சைஸ் உங்களோட குவாலிட்டி வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி எதனா ஒன்று பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்தால் தான் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி லாஸ் ஆகிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைல் சைஸ் வந்து கரெக்டாகவும் இருக்கும். ஸோ கிளாரிட்டியாகவும் இருக்கும், வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு இதுவாகவும் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறது நான் டெமோ காட்டுறேன். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுனால நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு, ஃபைல் சைஸும் வந்து அதிகம். ஸோ ரொம்ப நேரம் வந்து அப்லோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமே 29 MB அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து வீடியோ பாண்டா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தான் நான் வந்து எப்பயுமே கம்ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நான் மேக்ஸிமம் என்னோடய ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 to 600 MB வரும். ஸோ அந்த 500 to 600 MB வந்து நான் மேக்ஸிமம் கம்ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு 30 to 40 MB அவ்வளோதான் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் வந்து சின்ன வீடியோ ஆனால எனக்கு வந்து மேக்ஸிமம் அந்த கம்ப்ரெஸ் வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து 31 MB அப்படின்றது வந்து கம்ப்ரெஸ் கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் சைஸ் வந்து எப்படியும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 400 to 500 ஃபைல் சைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபைல், மீடியம் ஃபைல், லார்ஜ் ஃபைல் அப்படின்னு 3 இருக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி தான் இது பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்மால் ஃபைல் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ரெசல்யூஷன் வந்து கம்மி. ஸோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 720 1080 அந்த ரெசல்யூஷன் வராது. ஸோ நீங்கள் வந்து மீடியம் ஃபைல் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 480 நின்றோம். ஸோ இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபைல் ஜஸ்ட் கம்ப்ரெஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் சைஸ் மட்டும் கம்மியாகும். ஸோ உங்களோட கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோக்கு வந்து நான் கம்ப்ரெஸ் பண்ணி காட்ட முடியாது. ஸோ இருக்கிறதே வந்து 30 MB அப்படின்றதுனால கம்ப்ரெஸ் பண்ண திரும்பவும் 30 MB தான் காட்டும். ஸோ உங்களோட லார்ஜ் ஃபைல் சைஸ் வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு 30 MB 40 MB அது மாதிரி கிடைக்கும். நம்ம இப்படி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெசல்யூஷன் நம்மளோட குவாலிட்டியும் லாஸ் ஆகாது, ஃபைல் சைஸும் லாஸ் ஆகாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் அப்லோட் பண்ணிடலாம் வீடியோஸ். நான் எல்லா வீடியோஸுமே வந்து நான் இப்படி தான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். ஸோ நான் என்னோட எல்லா வீடியோஸுமே வந்து 1080 வரைக்கும் இருக்கும். கீழே 144லேருந்து 1080 வரைக்கும் எனக்கு எல்லா ரெசல்யூஷனுமே இருக்கும். பட் என்னோட ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 MB தான் இருக்கும். 30 to 40 MB இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் வந்து லார்ஜ் ஃபைல் ஜஸ்ட் கம்ப்ரெஸ் அப்படின்னு இருக்குமோ இதில் வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு
10 to 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஃபைல் சைஸ் வந்து 400 to 500 600 இது மாதிரி ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெசல்யூஷன் வந்து கம்மி பண்ணாதீங்க. ஸோ அதோட ஃபைல் சைஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இதில் வந்து லார்ஜ் ஃபைல் ஜஸ்ட் கம்ப்ரெஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து எப்படி சொல்கிறது, உங்களோட ஃபைல் வந்து கண்டிப்பாக வந்து அதே கிளாரிட்டியில் தான் இருக்கும். ஸோ உங்களோட ஃபைல் சைஸ் மட்டும் குறையும். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி வந்து 100% அப்படியே இருக்கும். நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், நெட்டும் சேவ் ஆகும். ஸோ இப்படி தான் மேக்ஸிமம் எல்லா யூடியூபர்ஸும் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் 300 MB 400 MB வீடியோ வந்து வச்சுக்கிட்டு குவாலிட்டி அதிகமாக இருக்கணும், குவாலிட்டி லாஸ் ஆகக்கூடாது, கம்ப்ரெஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதே ரெசல்யூஷன் 1080 தான் கிடைக்கும். பட் உங்களோட MB வந்து பார்த்தீங்கன்னா 400 MB 500 MB அப்லோட் பண்ணும்போது அவ்வளோ செலவாகும். ஸோ அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப MB வந்து அதிகமாக இழுக்கும். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். மேக்ஸிமம் 1 or 2 hour கூட ஆகலாம். ஸோ உங்களுக்கு 30 MB அப்படின்ற வரும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து 20 to 30 மினிட்ஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்னால கொஞ்சம் சீக்கிரம் வரும். உங்களுக்கு ஃபைல் சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா MB வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நான் வந்து இது மாதிரி தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி நான் வீடியோவே போடுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்படி தான் வந்து எல்லா வீடியோஸுமே போடுறேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வேணால் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து இது சரியா இல்லைனா உங்களுக்கு நான் வேறு மெத்தட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லா வீடியோஸும் நான் இப்படி தான் போடுறேன். குவாலிட்டி வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 31 MB to 8 MB. பட் ரெசல்யூஷன் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இதோட ஃபைல் சைஸ் இதோட செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 செகண்ட்ஸ் தான். உங்களோட ஃபைல் சைஸ் வந்து லார்ஜ் ஃபைல் சைஸாக இருந்தால் மட்டும்தான் அதே ரெசல்யூஷனில் நிற்கும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு 400 500 MB இருக்கிறத வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த கம்ப்ரெசரும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கம்ப்ரெசர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டி வந்து லாஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து அதே ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ அதே ரெசல்யூஷன் சேஞ்ச் ஆகாதனால நம்மளுக்கு ஃபைல் சைஸ் மட்டும் தான் நம்ம இதில் குறைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் வந்து 8 MB அப்படின்னு இருக்கும். இதில் வந்து கீழே வந்து ஃபைல் சைஸ் வந்து 31 MB அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே கிளாரிட்டி தான். ஸோ வந்து அப்படியே உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அதே கிளாரிட்டி தான். ஸோ அது வந்து 31 MB, இது வந்து 8 MB. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அது ஒரு 400 MB 500 MB வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போது மேக்ஸிமம் 30 to 40 MB தான் ஆகும். பிகாஸ் நான் வந்து 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஸோ என்னோட ஐஎஸ்ட்டு வந்து 80 MB ஐஎஸ்டி வந்து 80 70 MB இந்த மாதிரி ரேஞ்சில் தான் எனக்கு இருக்குது. ஸோ வந்து குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எந்த குவாலிட்டியும் குறையல. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ் வந்து எல்லா வீடியோஸுமே பாருங்கள். நான் எல்லா வீடியோஸுமே நான் இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்லேருந்து நான் இது மாதிரி தான் வீடியோஸை வந்து இப்படி தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் சேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே வந்து சேவ் இஸ் டன் அப்படின்னு வந்துடும். சேவ் அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் சேவிங் ஆகும், நெட் சேவிங் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோஸில் வந்து உங்களை பார்க்குறேன். பை பை கைஸ்.